வணக்கம். குலசேகரன்பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை விழா 2026. கொடை விழாவுக்கு இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்குது. வர்ற செவ்வாய் போய் அடுத்த செவ்வாய் நிற கொடை. திங்கட்கிழமையிலிருந்தே கொடை விழா ரொம்ப விமர்சையாக ஆரம்பிச்சிடும். கொடை விழாவுக்கான கால்நாட்டு வைபவம் கடந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. கொடை விழாவை முன்னிட்டு கொடை விழாவுக்கு முளைப்பாரி வளர்க்கக்கூடியவர்கள்லாம் வர்ற செவ்வாய்க்கிழமை முளைப்பாரி விதப்பாயிருவாங்க. ஒரு சிலர் அதுக்கு முன்னதாக 10 நாட்கள் கணக்கு வச்சு இன்று அல்லது நாளை கூட செய்வாங்க. கோயில்லையுமே முளைப்பாரி வைக்கக்கூடிய வழக்கம் உண்டு. கன்னி பெண்கள் முளைப்பாரி வச்சு கொடை விழா நாளில் கடற்கரையில் போய் முளைப்பாரி அலசி எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய பக்தர்கள் கேட்ட கேள்வி, கொடை விழாவுக்கு மாலை போட்டிருக்கிறோம், வேண்டுதல் செலுத்திட்டோம், செலுத்தினதும் மாலை எப்போ கலத்தணும், அக்னி சட்டி எடுக்க போகிறோன்னு சொன்னால் அக்னி சட்டி எப்போ எடுத்துகிட்டு போகணும், எங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், முளைப்பாரி எடுக்கிறோம், முளைப்பாரி எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும், எப்படி கோயிலை சுற்றி கொண்டு வந்து கடற்கரையில் போய் வச்சிடணுமா, என்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றின வீடியோ போடுங்க. அதே போல் அழகு குத்துறதுன்னு எல்லா வேண்டுதல்களை பற்றி கேட்டிருந்தாங்க. நம்ம நண்பர்கள் எப்படிலாம் வேண்டுதல்கள் செலுத்துகிறாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு தான் தசராவுக்கு எப்படி செட்டாக வராங்களோ அதே போலயே செவ்வாய்க்கிழமை இரவு அக்னி சட்டி எடுத்து வர்றதாக இருக்கட்டும், முளைப்பாரி எடுத்து வர்றதாக இருக்கட்டும், அழகு குத்தி வர்றதுன்னு எல்லா வேண்டுதல்களுமே பெரும்பாலான பக்தர்கள் செவ்வாய் இரவு அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ராத்திரி 10 மணிக்கு வந்தோம் அப்படின்னாலும் கடற்கரைக்கு போகும்போது விடிய காலம் ஆயிரும், அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஒரு சில பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் மதியமே அக்னி சட்டி எடுத்து வந்துடுவாங்க, முளைப்பாரி எடுத்து வந்துடுவாங்க. அழகு குத்தி வரக்கூடிய பக்தர்களும் உண்டு. மதியம் வேண்டுதல் செலுத்த வந்துட்டோன்னு சொன்னால் ரொம்ப நெரிசல் இல்லாமல் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இரவை காட்டிலும் மதியம் அப்படிங்கிறது மதிய கொடைக்கு கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருக்கும். அக்னி சட்டியாக இருக்கட்டும், முளைப்பாரியாக இருக்கட்டும், அழகு குத்துறதாக இருக்கட்டும், மதியமும் நம்மளுடைய வேண்டுதலை செலுத்தலாம். சில பக்தர்கள் மதியமே செலுத்திடுவாங்க. ராத்திரி அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் காத்திருந்து தசராவுக்கு எப்படி செட்டாக மெல்ல மெல்ல கோயில் வாசல் வருவோமோ அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆகும். மற்றபடி மதியமும் செலுத்தலாம், ராத்திரியும் செலுத்தலாம். அக்னி சட்டியை கொண்டு நேராக கடற்கரையில் இறக்கிடுறோம். முளைப்பாரியும் நிறைய பக்தர்கள் அப்படியே கடற்கரையில் இறக்கி வச்சிடுறாங்க. முளைப்பாரி பொதுவாக கடற்கரையில் இறக்குனதுக்கப்புறம் அந்த ஓடெல்லாம் பிரித்து முளைப்பூவை அலசி பெண்கள் அதை முறையாக கட் பண்ணி தலையில் வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி செய்யுங்க. சும்மா அம்பாளுக்கு வேண்டுதலை கொண்டு கடற்கரையில் இறக்கி வச்சாச்சுன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு வந்துடாதீங்க. முளைப்பூ எல்லாருமே பெண்கள் தலையில் வச்சுக்கிடணும். அழகு குத்தி வரக்கூடிய பக்தர்கள் சன்னதி முன்னால் அம்பாளுக்கிட்ட வேண்டிக்கிட்டு கடற்கரைக்கு சென்று அங்கே கடற்கரைக்கு போனதுக்கப்புறம் உருவி எடுக்கக்கூடிய பக்தர்களும் உண்டு. சில பக்தர்கள் நாகக்கன்னி அம்மன் கோயில்கிட்ட அல்லது சிவன் கோயில்கிட்டையே அழகெல்லாம் உருவிட்டு கொஞ்சம் நேரம் கடற்கரையில் அமர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு எல்லாரும் கிளம்புவாங்க. சிலர் சரி வேண்டுதலை செலுத்தியாச்சு, ராத்திரி கூட இருந்து ராத்திரி அம்பாள் கும்பத்தில் எழுந்தருளக்கூடிய அருள் தரிசனத்தெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு ராத்திரி கூட பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கி இருக்கக்கூடியவர்களும் உண்டு. நம்ம வேண்டுதல் செலுத்தியாச்சு உடனே மாலையை கலத்திடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி செய்யக்கூடாது. கொடை விழாவுக்குன்னு மாலை போட்டிருக்கோம், கொடை முடிஞ்ச பிறகு தான் மாலையை கலட்டி நம்ம நோன்பு முறிக்கணும். அதுதான் முறை. நம்ம மாலை போடலை, கொடைக்குன்னு நான் விரதம் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னாலுமே புதன்கிழமை தான் கொடை முடியும். அம்பாள் மஞ்சப்பால் நீராடி இரவு அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் கொடை விழா நிறைவு. அதுக்கு பிறகு தான் நம்ம அதாவது புதன்கிழமை இரவு தான் மாலையை கலட்டிட்டு நோன்பு முறிக்கணும். மாலை போடலை அப்படின்னாலுமே நோன்புன்னு கொடைக்குன்னு இருக்கிறோம் அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை கொடை முடிஞ்சப்பா நான் கொடைக்கு போயிட்டு வந்தாச்சு, புதன்கிழமை நான் பாட்டுக்கு நோன்பு முறிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவசரப்படக்கூடாது. கொடை விழா நிறைவு நாள் அப்படிங்கிறது குலசையில் புதன்கிழமை தான் கொடை முடியும். புதன்கிழமை மாலை அம்பாள் கும்பத்தில் எழுந்தருளி திருவீதி விழா மஞ்சப்பால் நீராடி அதுக்கப்புறம் சுவாமிக்கு அம்பாளுக்கும்னு சொல்லி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும். அதன் பிற்பாடு தான் கொடை விழா இனிதே நிறைவு. அதுக்கு பிறகு ராத்திரி 8 மணிக்கு மேலே தான் நம்ம நோன்பே முறிக்கணும். அடுத்ததாக குலசையில் எங்கேருந்து நம்மளுடைய வேண்டுதலை துவங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பக்தர்கள் குலசையில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருந்து தான் தங்களுடைய வேண்டுதலை ஆரம்பிப்பாங்க. குலசை பத்ரகாளி அம்மன் கோயிலோ, குலசை முப்புடாதி அம்மன் கோயிலோ, குலசை கருங்காளி அம்மன் கோயில்னு சொல்லி அந்தந்த கோயில்களில் இருந்து அக்னி சட்டி வளர்த்து அல்லது முளைப்பாரி ஊர்லேருந்து ஒரு குரூப்பாக மொத்தமாக வந்திருப்போம் இல்லையா, அந்த கோயிலிருந்து முளைப்பாரியை எடுத்து அப்படியே அங்கே ஒரு
அவளுடைய எல்லைக்கு வந்தாச்சு, எல்லையில் ஒரு பூஜையை போட்டு முத்தாரம்மன் கோயிலுக்கு வருவாங்க. சில பக்தர்கள்லாம் அக்னி சட்டிலாம் ஊர்லேயே வளர்த்து அங்கேருந்தே அணையாமல் கொண்டு வருவாங்க. அதுபோலத்தான் அழகு குத்தி வருவதும், சில பக்தர்கள்லாம் ஊரில் இருந்தே அழகு குத்தி வண்டியில் வந்து அதன் பிற்பாடு இங்கே கோயிலில் ஒரு பூஜையை போட்டு அம்பாளுடைய சன்னதி நோக்கி வந்து வேண்டுதலை செலுத்துதாங்க. சில பக்தர்கள் குலசைக்கு வந்த பிற்பாடு அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கோயில்களிலிருந்து அக்னி சட்டி வளர்த்து அங்கேருந்து அழகு குத்தி ஊர்வலமாக அம்பாளுடைய சன்னதிக்கு வந்து தங்களுடைய வேண்டுதலை செலுத்துதாங்க. இது எல்லாமே அந்தந்த பக்தர்களுடைய வேண்டுதலை பொறுத்ததும் அவர்களுடைய சௌகரியங்களை பொறுத்ததும். ரொம்ப வெளியூர்லேருந்து வராங்க அப்படிங்கும்போது அக்னி சட்டியெல்லாம் நம்ம வந்து குலசைக்கு வந்து வளர்த்தாலே போதுமானது தான். ஏன்னா ரொம்ப தூரம் அப்படிங்கும்போது அணையாமல் வண்டியில் வாரோம் கொண்டு வரோம் அப்படிங்கிறது சில நேரம் காற்றுல அணைஞ்சிடுச்சுன்னா மனதுக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் குலசைக்கு வந்த பிறவே அக்னி சட்டி வளர்த்து கொள்ளலாம். அதுபோலவே அழகு குத்துறதுமே முளைப்பாரி அப்படிங்கிறது 10 நாட்கள் 8 நாட்களுக்கு முன்னதாகவே விதப்பாகி நம்ம வளர்த்து கொண்டு வருவோம். அதை அப்படியே மடியில் வச்சு கொண்டு வந்துடலாம். அனைவரும் சிறப்பான முறையில் அவர்களுடைய வேண்டுதலை செய்வோம். அம்பாள் அனைவரோடும் இருந்து நல்லருள் புரிவாள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.